சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு வெப்சைட் வந்து வேணும்னு சொல்லிட்டு சர்வருக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுவேன். சர்வர்லேருந்து எனக்கு என்ன கொடுக்கும், ஒரு வெப் பேஜ் வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன் கேஸ் ஏதாவது ஒரு கண்டென்ட் நான் மாற்றணும்னு வச்சுப்போமே, இதுலவே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வியூன்றது தான் ஒரு வெப் பேஜ். உங்களோட வெப் பேஜ் தான் டெம்ப்ளேட் வியூவாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் பேஜுமே வந்து லோட் ஆகாது. லோட் ஆகாது இந்த சென்ஸ் திரும்பவும் எனக்கு சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்பி திரும்பவும் இன்னொரு வெப் பேஜை கேட்காது. ஒரே ஒரு முறை தான் அந்த வெப் பேஜ் வரும். அதுக்கப்புறம் நிறைய டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க, இல்லை காம்பனன்ட்னு சொல்லுவாங்க. நிறைய மல்டிபிள் காம்பனன்ட் இருக்கும். கிளிக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காம்பனன்ட் மட்டும்தான் மாறும். இந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து திரும்ப பேஜ் லோட் ஆகாது, திரும்ப ஒரு நியூ பேஜ் வராது. இதே மல்டி பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா, ஒரு முறை எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு பேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா திரும்பவும் வந்து சர்வர்லேருந்து இன்னொரு பேஜ் வந்து புதுசாக வந்து கொண்டு வரும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கல ஒரு பேஜ் இருக்கா மல்டி பேஜ் அப்ளிகேஷனில் ஒரு பேஜ் இருக்கும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா திரும்ப பேஜ் 1 தான் தனியாக சர்வர்லேருந்து வரும். அதே மாதிரி திரும்ப பேஜ் 2 சர்வர்லேருந்து வரும், பேஜ் 3 சர்வர்லேருந்து வரும். ஒவ்வொரு முறையும் வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இதே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகவே ஆகாது. காம்பனன்ட் மட்டும், அந்த டெம்ப்ளேட் மட்டும் சேஞ்ச் ஆகும்.